அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருக்கின்ற இந்த வீடியோவானது அதாவது 4 வகையான மிகவும் வித்தியாசமான ரேப்களை உங்களுக்காக வழங்க இருக்கின்றேன். இதை முழுமையாக பார்த்து உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் நகர்வுகளுக்குள் போகலாம். முதலாவது நகர்வு வந்து E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங் என்று அழைக்கப்படும். அடுத்த நகர்வு E5. இது வந்து கிங்ஸ் ஃபோன் கேம் தான். அடுத்த நகர்வு நைட் F3. இப்பொழுது ஒயிட் நைட் ஆனது பிளாக்கினுடைய சிப்பாயினை இலக்கு வைக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக நைட் C6. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே நைட் ஆனது C6க்கு வைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்டத்திலே என்ன நடக்கப் போகிறது என்றால், இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B5. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் F6. ஓகே, இப்பொழுது நைட் ஆனது நகர்த்தப்பட்டிருக்கின்றது, F6க்கு நகர்த்தப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே என்ன நடக்கிறது என்றால், இந்த நைட்டானது இந்த சிப்பாய் இலக்கு வைக்கின்றது. அத்துடன் இந்த நைட்டானது சிப்பாயை டிஃபெண்ட் பண்ணி பாதுகாத்து கொண்டிருக்கின்றது. ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக காஸ்லிங். ஒயிட் ஒரு காஸ்லிங்கை மேற்கொண்டிருக்கிறது தற்போது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு வந்து நைட் G5. பிளாக்கின் நைட் இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். H3. இப்பொழுது இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். தற்போது சிப்பாயை நகர்த்தி இருக்கின்றார் ஒயிட். இந்த சூழ்நிலையிலே ஒயிட்டினுடைய ஒயிட் சிப்பாயானது நைட்டை வெட்ட போகிறது போல் உங்களுக்கு தெரியும். ஆனால் அது வெட்டினாலும் பரவாயில்லை. ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை பிளாக் ஆடப் போகிறது. அதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். ஓகே, அடுத்த நகர்வாக இப்பொழுது அடுத்த நகர்வு சிப்பாய் நகர்த்தப்படுகின்றது. இங்கே வெட்டினால் திரும்பி சிப்பாயை வெட்டலாம். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். H+G4. உடனடியாக நைட்டை ஆசைப்பட்டு ஒயிட் ஆனது தன்னுடைய சிப்பாயினால் பிளாக்கினுடைய நைட்டை கட் பண்ணுகின்றது. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்போது வெட்டப்படுறது இங்கே வெட்ட. இப்பொழுது நைட்டை தூக்க வேண்டும். நைட் போகிறது E1க்கு போகின்றது. இங்கே போக இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். குயின் H4. ஓகே, இப்பொழுது குயின் இங்கே கொண்டது வைக்கப்பட்டதன் ஊடாக இப்பொழுது அடுத்தடுத்த மூக்களில் இங்கே செக்மேட் அடிக்கப்பட போகின்றது. கவனமாக பாருங்கள். இந்த குயினானது இங்கே கொண்டு செக் அடித்தால் செக்மேட். எனவே இதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் என்ன செய்யலாம் என்றால், F3க்கு சிப்பாயை தள்ளுவார். இங்கே தள்ள இப்பொழுது உடனடியாக என்ன நடக்கிறது என்று பாருங்கள். G3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது, முன்னோக்கி தள்ளப்பட. இப்பொழுது ஒயிட்னால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது செக்மேட் ஆக போகிறது பாருங்கள். அடுத்த நகர்வாக G3. நைட்டை விட்ட இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட். குயின் H1 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். இது வந்து முதலாவது ஒரு சின்ன ஒரு பிஷிங் போல் ரேப். ஓகே, பாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக இரண்டாவது ஒரு ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் லாஸ்கர் ரேப் என்று அதை அழைப்பார்கள். இந்த ரேப்பை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். நீங்கள் இந்த ரேப்பை உங்களுடைய புறம்பாறு செஸ் போர்ட்டிலே காய்களை அடுக்கி அதிலே இந்த நான் கூறுகின்ற இந்த மூக்களை நகர்த்தி நீங்கள் விளையாடுவீர்களாக இருந்தால் உங்களுடைய சதுரங்கம் விளையாடும் திறனை நீங்கள் அதிகரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, முதலாவது நகர்வு வந்து D4. இது வந்து குயின்ஸ் ஃபோன் கேம் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வு D5. குயின்ஸ் ஃபோன் கேம் தான் இதுவும். இப்பொழுது சிப்பாய்கள் நகர்த்தப்பட்டிருக்கின்றன, ஒயிட்டும் பிளாக்கும். அடுத்த நகர்வாக C4. இப்பொழுது வெட்டி கொடுப்பதற்காக இங்கே நகர்த்தப்பட்டது. ஆனால் வெட்டவில்லை பிளாக்கான சிப்பாயை வெட்டவில்லை. பதிலுக்கு E5 சிப்பாயை முன்னோக்கி தள்ளுகின்றது. இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இப்பொழுது 2 வழிகள் காணப்படுகின்றன. இந்த ஒயிட்டுக்கு 2 சிப்பாய்களையும் சிப்பாயினால் வெட்ட முடியும்.
இப்பொழுது டி கிராஸ் E5. இப்பொழுது இந்த சிப்பாயானது இந்த சிப்பாயை வெட்டுகின்றது. வெட்ட பதிலுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம் ஆடப்படுகிறது பாருங்கள். D4. ஓகே, இது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். ஏனென்றால் அடுத்தடுத்த மூக்களிலே விளைக்கானது ஒரு தந்திரோபாயமான நகர்வுகளை மேற்கொள்ளப் போகின்றது. அதை கவனமாகவும் முழுமையாகவும் பாருங்கள். அடுத்ததாக E3. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். ஏனென்றால் இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிஷப் B4 and B செக். இப்பொழுது இந்த செக்கை தடுக்க வேண்டுமாக இருந்தால் 2 வழிகள் காணப்படுகின்றன. ஒன்று நைட்டினால் கவர் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பிஷப் கவர் கொடுக்கலாம், அல்லாவிட நைட்டை இங்கே கவர் கொடுக்கலாம். ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது என்றால், அடுத்ததாக பிஷப் கொண்டு கவர் கொடுக்கப்படுகின்றது. இந்த பிஷப் கவர் கொடுக்க இப்பொழுது சிப்பாயை வெட்டுகின்றது. சிப்பாய், அதாவது D4 இருக்கின்ற சிப்பாய் E3 இருக்கின்ற சிப்பாய் ஒயிட் சிப்பாயை கட் பண்ணுகின்றது. ஆம், கட்பட்ட இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த லைனிலே இப்போது பிஷப்பானது பின் செய்து கொண்டிருக்கின்றது. ஆம், இங்கே பின் செய்து கொண்டிருக்கின்றது. இந்த பிஷப் பின் செய்யப்பட்டுள்ளது, ஒயிட் பிஷப். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வுக்கு நாங்கள் போகலாம். பிஷப் கிராஸ் B4. பிஷப்பானது பிஷப்பினை வெட்ட இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். E கிராஸ் F2. இப்போ ராஜாவுக்கு செக். இப்பொழுது என்ன செய்யலாம் என்றால், இந்த கிங்கினால் அந்த சிப்பாயை வெட்ட முடியாது. இங்கே பாருங்கள், கவனமாக பாருங்கள் இந்த ஆட்டத்தை. இந்த கிங்கினால் இந்த சிப்பாயை வெட்ட முடியாது. ஏனென்றால் இந்த குயினானது இங்கே வெட்டிவிடும், இந்த ஒயிட் குயினை கட் பண்ணிவிடும். எனவே தான் இப்பொழுது கிங்கை எங்கே நகர்த்துகிறார் என்றால் E2க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. முன்னோக்கி தள்ள இப்பொழுது அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். முன்னோக்கி தள்ளியதாக இப்பொழுது நைட்டை வெட்டுகின்றது சிப்பாய். வெட்டி அந்த நைட்டை பெறுகின்றது இந்த பிளாக் சிப்பாய். இப்பொழுது இங்கே போய் இப்போ நைட்டை பெற்று விட்டது. குயினை எடுக்காமல் நைட்டை எடுத்து செக் அடித்ததுக்கான காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் குயினை இலக்கு வைப்பதற்காகவே இந்த நைட்டை பெற்றுள்ளார் பிளாக். ஓகே, பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வாக ரூக் கிராஸ் G1, அடுத்த பிஷப் கிராஸ் G4 and B செக். இந்த சூழ்நிலையில் எதுவுமே செய்து கொள்ள முடியாது ஒயிட்டினா. அது ஏன் என்பதை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது இங்கே பின் செய்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது செக். இப்பொழுது கிங்கை கட்டாயம் நகர்த்த வேண்டும். கிங் போன்றது இங்கே போகிறது வெப்போம் போக இப்பொழுது பியூட்டிஃபுல் குயினானது ரேப் பண்ணப்பட்டு எடுக்கப்படுகின்றது. டூம் பூம் 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 பூம். இப்பொழுது பார்த்திருப்பீர்கள், இந்த குயினை இழந்து விட்டது இந்த ஒயிட். எனவே ஒரு அழகான ஒரு வெற்றியை இந்த ஆட்டத்திலே பிளாக் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, பாருங்கள், அடுத்த 3வது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்போது நாங்கள் உடனடியாக 3வது ஒரு வித்தியாசமான ஒரு ரேப்புக்கு போகலாம். பாருங்கள், இந்த ரேப்புக்கு என்ன பெயர் என்றால் புடாபெஸ்ட் ரேப். ஓகே, முதலாவது நகர்வு D4. இது குயின்ஸ் ஃபோன் கேம் என்று அழைக்கப்படும். அடுத்து நைட் F3 6. ஓகே, இது இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது நைட் D2. இது இந்தியன் டிஃபென்ஸ். அடுத்தது E5. இது இந்தியன் டிஃபென்ஸ் லசாட் கேம்பிட் என்று இதை அழைப்பார்கள். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். டி கிராஸ் E5. ஓகே, இப்பொழுது இது இந்தியா டிஃபென்ஸ் லசாட் கேம்பிட் தான். அடுத்தது நைட் G4. ஓகே, இப்பொழுது பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்ததாக H3க்கு சிப்பாய் தள்ளப்படுகிறது முன்னோக்கி. இது ஒரு மிஸ்டேக்கான மூவ். இதன் காரணத்தான் இந்த ஆட்டத்திலே பை தோல்வி அடைய போகிறது. அது எவ்வாறு என்பதை அடுத்து வரும் சில மூக்களில் நீங்கள் பார்க்கலாம். இப்பொழுது நைட் E3. இப்பொழுது இந்த குயினை இழக்கப் போகின்றது. எனவே குயினை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் கட்டாயமாக சிப்பாயினால் அந்த நைட்டை கட் பண்ண வேண்டும். இப்பொழுது கட்டாயமாக கட் பண்ண ஒரு அற்புதமான ஒரு ஆட்டம். குயின் H4 and B செக். இந்த சூழ்நிலையில் இப்பொழுது எதுவும் செய்து கொள்ள முடியாது. இப்பொழுது என்னென்னா, சிப்பாயை கவர் கொடுக்கலாம். இங்கே கவர் கொடுக்க கவர் கொடுத்தாச்சு கொடுக்க. இப்பொழுது குயின் கிராஸ் G3 and B செக்மே. இது அற்புதமான ஒரு புடாபெஸ்ட் ரேப். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தட்ஸ் இட். பாருங்கள், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.